கிளியும் மயிலும். ஒரு நேரத்தில் பசுமை நிரம்பிய ஒரு சிறிய காட்டின் ஓரத்தில் அழகான மயில்கள் கூட்டம் வாழ்ந்தது. எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு மயில் இருந்தது. அதற்கு பெயர் கிளி. ஏன் அந்த பெயர் என்றால், பிற மயில்களை விட அது சிறிது வெவ்வேறு. அதன் இறகுகள் எல்லாம் சமமாக அழகாக இல்லை. சில இறகுகள் சற்றே சுருங்கியிருந்தன, சில நேரங்களில் கிழிந்து போய் இருக்கும். அதனால் மற்ற மயில்கள் அதை கிளி என்று தான் அழைத்தார்கள். அந்த கூட்டத்தில் எல்லா மயில்களும் ஒவ்வொரு காலையில் கூடி வந்து தங்கள் வால்களை விரித்து நடனமாடும். ஆனால் கிளியை மட்டும் அவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள். உன்னுடன் நாங்கள் எப்படி நடனம் ஆட முடியும்? உன் இறகு எல்லாம் கிழிந்து போச்சே என்று ஒரே கேடாக ஏளனம் செய்வார்கள். ஆனால் கிளிக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஒரு நாள் தானும் சிறந்த மயிலாக பவனையில் நடனமாட வேண்டும், எல்லாரும் தன்னை பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, கிளி மிகவும் நல்ல உள்ளம் கொண்டது. மற்ற மயில்கள் அதனை ஒதுக்கினாலும் யாருக்கும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளும். ஒரு நாள் காட்டில் பெரும் புயல் வந்தது. மரங்கள் விழ பல மயில்கள் குழம்பி ஓடின. சிலர் சிறு காயங்களுடன் இருந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் கிளிதான் துணிச்சலுடன் இருந்தது. காயமடைந்த மயில்களை ஒவ்வொன்றாக கண்டு பிடித்து பாதுகாப்பாக மரத்தின் அடியில் அழைத்துச் சென்றது. வண்டிகளால் கொண்டு வந்து நீர், கொஞ்சம் உணவு தேடி தரவும் செய்தது. அதைக் கண்ட மற்ற மயில்கள் தங்களுடைய மோசமான நடத்தை குறித்து வருந்தினர். நாம் இதுவரை கிளியை மயிலாகவே பார்க்கவில்லை. ஆனால் இப்போது உண்மையான மயில் என்னவென்பதை கிளிதான் காட்டிக் கொடுத்தான் என்று கூறினார்கள். கிளியின் இறகுகள் சிறந்தவை இல்லை. ஆனால் அதன் இதயம் சீரானது. அது காட்டிய அன்பும் துணிச்சலும் எல்லோரையும் மாற்றியது. பிறகு அந்த மயில்கள் அனைவரும் ஒன்றாக கூடி கிளிக்கு ஒரு புது பெயர் வைத்தனர், வீரமயில். அன்று முதல் எந்த அழகும் இல்லை என்றாலும் ஒருவர் செய்த செயல்களே அவரை உயர்வடையச் செய்கிறது என்று அனைவரும் உணர்ந்தனர். தெரிந்த புண்ணியம் அழகு காட்டும். இது ஒரு கதை. பார்வைக்கு இல்லாத சிகரம், உள்ளத்தின் பளிச்சல். கிளி என ஒதுக்கப்பட்ட மயில் ஒரு நாள் அனைவரின் பெருமையாக மாறியது.